வணக்கம் நண்பர்களே. மாயா சின்ன சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம புவனேஸ்வரி பார்க்குறாங்க, இந்த மாயா ஜெயிச்சிருவா போல இருக்குது. ஏன்னா அருந்ததியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா எப்படியும் ஜெயிச்சிருவான் அப்படின்னு ஒரு அடாவடித்தனம் தெரியுது. இதுவே தோல்விக்கு முதல் படி. அப்படி இருந்தால் மாயா ஜெயிக்கக்கூடாதுன்னா அவளுக்கு சார்பாக மாயாவோட டீம்ல இருந்து ஆட வர அந்த சுருதியை நம்ம அடித்து தூக்கணும் அப்படின்னு காரை வச்சு புவனேஸ்வரி சுருதியை அடித்து தூக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் மாயா பார்க்குறாங்க. சுருதி அப்படின்னு அந்த பொண்ணை காப்பாற்றிக்கிட்டு மாயா அகப்படுறாங்க. அதோட பார்த்தோன்னா மாயாவுக்கு பயங்கரமான அடி. கால் இருந்ததானடி நீ ஆடுவ, அதுக்காக தான் இது அப்படின்னு அந்த இடத்துல புவனேஸ்வரி மாயா மேலே உள்ள வன்மத்தை அப்படியே காட்டிறாங்க. ஒரு கட்டத்தில் மாயா குணமாகணும் அப்படின்னு ரகுராமுக்கு மாயா மேலே இருக்க பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. கோயிலில் அங்க பிரதர்ஷனம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மாயா க்யூர் ஆன பிறகு அதை சீனு உனக்காக பெரியப்பா பெரியப்பா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நீ வீடியோவை பார்த்து தெரிஞ்சிக்க அப்படின்னு அந்த இடத்துல வீடியோ அங்கே பிரதர்ஷனம் பண்ணதெல்லாம் பார்க்குறாங்க. உன்னையும் பொன்னாட்டு தான் பார்க்குறாங்க பெரியப்பா அப்படின்னு நம்ம சீனு சொல்லுறாங்க. மாமா அவ்வளோ பாசத்தை உன் மேலே வச்சுருக்கங்க மாயா அப்படின்னு சொல்ல நேரம் மாயா கண் கலங்குறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் மியூசிக் டான்ஸு காம்படிஷன் பரதநாட்டியத்துக்கு நம்ம அருந்ததியும் மாயாவும் களம் இறங்குறாங்க. 2 பேரும் நேருக்கு நேராக போட்டி. அதில் யார் ஜெயிப்பாங்களோ அவங்க தான் வின் பண்ணதா அர்த்தம் அப்படின்னு அந்த சைடு போட்டி வர நேரம் நம்ம புவனேஸ்வரி பார்க்குறாங்க. நிச்சயமாக இதில் அருந்ததி தோற்றுருவா. அவளை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன்னா அவட்ட அசட்டு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த மாயாவை பார்த்தா ஒரு தெளிவு இருக்குது. கண்டிப்பாக மாயா ஜெயிப்பா. ஆனால் மாயா டீமில் ஆடுறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்க அந்த சுருதி அந்த பொண்ணை அடித்து தூக்கணும். அவள் கால் இருந்தால் தானே ஆடுவா. அவள் காலை முறிச்சு போடணும் அப்படின்னு ஸ்கெட்சை போட்டு வைக்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா நம்ம கதிர் இருக்காங்களா, அவ எல்லா வேலையும் இழுத்து போட்டு அந்த ரைஸ் மில்லில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் சாப்பாடு நம்ம கணவருக்காக கொண்டு போவோம் அப்படின்னு தனா சாப்பாடு கொண்டு போகிறாங்க. தன்னோட கணவர் நல்லா டீசெண்டாக சூப்பர்வைசர் வேலையை பார்த்துட்டு இருப்பாருன்னு பார்த்தா அவர் அப்படியே மூட்டையை தூக்குது, நெல் மூட்டையை அப்படி ஏகப்பட்ட வேலையை செய்கிற பார்த்தா, ஏ கதிர் நீ இவ்வளோ கஷ்டப்படுறியா, நீ இங்கே சூப்பர்வைசராக தானே வந்த அப்படின்னு கேட்குறா. இது நம்ம மில்லை, நம்ம உழைக்காமல் அது எப்படி சாத்தியமாகும்? அதனால் நான் நம்ம மில்லில் தானே கஷ்டப்படுறேன், ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வேற நாளைக்கு டெலிவரி கொடுக்கணும், அதுக்கு ஆட்கள் இன்றைக்கி வரலை, அப்போ நம்ம தானே பார்க்கணும், நான் புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லினோம். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா மனசில் நீ நல்ல பேர் எடுக்கணும்னா அது தேவையில்லைடா. நீ இவ்வளோ ஒன்றை ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம தனா இது பரவாயில்லை, நான் நம்ம ரைஸ் மில்னு தான் பார்க்கேன், இதை நீ பார்க்கல, நம்மளுக்காக தானே பண்ணுறோம் தனா, வருத்தப்படாத அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நான் இது கஷ்டமாட்டு நினைக்கல, இதை நான் நல்லதாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்கங்க கதிர். இந்த சைடு நம்ம புவனேஸ்வரி சுருதி டான்ஸ் கிளாஸுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் தான் புவனேஸ்வரி காரை விட்டுட்டு இருக்காங்க. இவளை தான் நம்ம அடித்து தூக்கணும் அப்படின்னு காரை கொண்டு அப்படியே ஏற்றுறாங்க. அந்த நேரத்தில் தான் மாயா பார்க்குறாங்க. ஐயோ நம்ம சுருதி அப்படின்னு அந்த இடத்துல ஊத்தால தெறிக்க ஓடி போகிறாங்க. இங்கே மாயா விழுந்துறாங்க. நம்ம மாயாவை ஏற்றி போட்டுறாங்க. நம்ம சுருதியை காப்பாற்றிறாங்க. அதோட பார்த்தோன்னா இனி கால் இருந்தால் தானடி ஆடி இந்த இதில் உன் பட்டத்தை நீ வெளில போகிற முடியாது, ரகுராமே வாயிலிருந்து சொல்லணும், இந்த இதில் வின் பண்ணது அருந்ததி தான் நீ சொல்லணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு அந்த இடத்துல ஏற்றி போட்டுறாங்க. நம்ம மாயாவுக்கு நல்லாவே தெரியும் இது புவனேஸ்வரி வேணும்னு திட்டமிட்டு போட்ட சதி. அருந்ததி கூட நான் காம்படிஷனில் ஜெயிச்சிருவேனி பண்ணதுன்னு மாயா அப்படியே மயக்க நிலையில் கிடக்குறாங்க. அவங்கள அடித்து புரண்டு பக்கத்தில் உள்ளவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த விஷயம் நம்ம ரகுராமுக்கு தெரிய வருது. மாயா காரில் அடிபட்டுட்டாங்க. நீ உடனே நம்ம ரகுராம் துடிக்கிறாங்க. அவங்கள மாயாவை தன்னோட பொண்ணு மாதிரி தான் ரகுராம் பார்த்துருக்காங்க. நீ அவங்க மேலே உள்ள பாசம் வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம ரகுராமு மாயாவுக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு கோயிலில் அப்படியே வேண்டுதலை செலுத்துகிறாங்க. இந்த வேண்டுதல் மாயா க்யூர் ஆகி வரணும், அதுக்காக தான் அப்படின்னு அந்த இடத்துல அங்க பிரதர்ஷனம் கோயிலுக்கு
வந்து சாமிக்கு வேண்டி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மணி வந்து பார்க்குறாங்க, மாயாவையும் தன்னோட சொந்த பொண்ணு தனா மாதிரி தான் பார்க்குறாரு ரகுராம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மாயா க்யூர் ஆயினோனி இவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் வந்து ஏற்று நம்ம ரகுராம் வந்து செய்யாருன்னா அது பெரிய விஷயந்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்கங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து மாயா வந்து க்யூர் ஆயிடணும் அப்படின்னு இருக்க நேரம் பத்மாவும் பார்வதியும் இவளுக்கு வேணும்தான், இவள் டிங்கு டிங்குன்னு டான்ஸ் கிளாஸுக்கு ஆட்டிட்டு போனால இவளுக்கு தேவைதான், இனியாவது போகாமல் இருப்பால, இது நல்லதுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ரகுராம் வந்து எப்படியாவது அவர் க்யூர் ஆயிடணும், நல்லா வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இது புவனேஸ்வரி செய்த சதி அப்படின்னு வந்து நம்ம ரகுராமுக்கு தெரியுது. அந்த புவனேஸ்வரியே அருந்ததியையும் சும்மா விடக்கூடாது. அவங்க ஒரிஜினலாக வந்து காம்படிஷனில் ஜெயிச்சாங்கன்னா சரி, ஆனால் இப்போது நம்ம மாயாவை வந்து ஜெயிக்க விடாமல் அடிப்படை வச்சுக்கிட்டு அவளுக்கு நான் அந்த பட்டத்தை கொடுத்து அவள் தான் சிறந்த நாட்டியாலையான்னு நான் சொல்லணுமா என் வாயலை? இது ஒரிஜினலாக நடக்கவே இல்லை. இந்த போட்டி வந்து நடக்கணும், 2 பேருக்கும் நடந்தால் தான் நான் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மறுக்குறாங்க ரகுராம். என்னைக்கு மாயா க்யூர் ஆகி டான்ஸை வந்து ஆடி 2 பேருக்கும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அதில் செலக்ட் ஆகுனா தான் இந்த எது சிறந்த நாட்டியாலயா அப்படின்னு வந்து நிரூபிக்க முடியும் அப்படின்னு வந்து ரகுராம் வந்து தீர்மானம் எடுக்கிறாங்க. இவ தான் செய்தது அப்படின்னு வந்து புவனேஸ்வரியும் நம்ம அருந்ததியும் தெரிஞ்சு அவங்கள வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம ரகுராம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா புவனேஸ்வரி வந்து மாயாக்க கதையை முடிச்சிடலான்னு பார்த்தா மாயா வந்து உயிரோடி தான் இருக்கா. ஆனால் வந்து இந்த விஷயம் நம்ம ரகுராமுக்கும் தெரிஞ்சு நம்ம ரகுராமும் வந்து நம்ம கதையை வெளுத்தெடுக்க வரான். அப்போது மாயாவுக்கு மேலே ரகுராமுக்கு அவ்வளோ பாசம் இருக்கா, அவன் சொந்த பொண்ணாட்டு தான். அப்போ ரகுராம் பேச்சுக்கு தான் வந்து மாயாவு மேலே பாசம் இருக்கும், தனா மேலே தான் நல்ல பாசம்னு நினைச்சோம். ஆனால் அவனுடைய அன்பு வந்து மாயாவையும் அவன் சொந்த பொண்ணாட்டு தான் பார்க்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேய் அறிஞ்சது மாதிரி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டல்லேருந்து க்யூர் ஆயிடுறாங்க நம்ம மாயா. நம்ம சீனு வந்து உனக்காக உன்னோட பெரியப்பா அதான் ரகுராம் மாமா என்ன எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு வந்து கோயிலில் நடந்ததெல்லாம் நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பாரு, உனக்காக நீ க்யூர் ஆகணும், நீ அங்க பிரதர்சனம் பண்ணாங்க அப்படின்னு வந்து அந்த வீடியோவை காட்டுறாங்க. நம்ம ரகுராம் மன உருகி வேண்டி மாயா குணமாகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அங்க பிரதர்சனம் பண்ணி தன்னோட சொந்த பொண்ணாட்டு மாயாவை நினச்ச தருணத்தை மாயா வீடியோவை பார்த்து அப்படியே வந்து அவங்களுக்கு கண்ணீர் வருகுது. பெரியப்பா நான் பேச்சுக்கு வந்து பெரியப்பாவை சொன்னாலும் உங்களை நான் என் அப்பாவாட்டு தான் பார்க்கேன், நீங்களும் பெரியம்மாவும் என் மேலே உயிரையே வச்சுருக்கீங்க, தனா மாதிரி தான் என்னை பார்க்குறீங்க, இதை விட எனக்கு சிறந்த அன்பு எங்கேயும் கிடைக்காது பெரியப்பா, எந்த காலத்துலேயும் நான் உங்கள் பொண்ணு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாயா வந்து சொல்லுறாங்கங்க. மாயாவுக்கு வந்து நம்ம ரகுராம் மேலே வந்து வச்சிருக்க பாசத்தையும் ரகுராம் வந்து மாயா மேலே வச்சிருக்க பாசத்தையும் வெளிப்படுத்து தருணமாக அமைஞ்சிருக்கு. வணக்கம்.